முதல் கேள்வி, பாண்டியர்களின் கப்பற்படை தளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9th தமிழ்ல இயல் 6ல பேஜ் நம்பர் 157 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. வணிக வாயில் அப்படிங்கிற பாடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்க எடிஷன்ல வந்து இருக்காதுங்க. 2018 எடிஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லெசன் இருக்கும். சோ டவுன்லோட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிக்கங்க. பேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்டியர்களின் கப்பற்படை தளமாக கொற்கை விளங்கியது அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ இந்த கேள்விக்கான விடை வந்து பாத்தீங்கன்னா கொற்கை. ஓகேங்க. அடுத்த கேள்வி, அறுவடை திருநாளுக்கு பொருந்தா சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6th தமிழ்ல டேம் 2ல இயல் 2ல பேஜ் நம்பர் 31ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. தமிழர் பெருவிழா அப்படிங்கிற லெசன்ல சோ இந்த பேஜ்ல அறுவடை திருநாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகர சங்கராந்தி, லோரி, உத்தராயன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பொருந்தா சொல் வந்து பாத்தீங்க அப்படின்னா போகி அப்படிங்கறதாங்க கரெக்ட். ஓகேங்க. அடுத்த கேள்வி, புனையிலும் புல்லெனும் நட்பு, இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8th ஓல்டு தமிழ்ல டேம் 1ல இயல் 1ல பேஜ் நம்பர் 5ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. திருக்குறள்ல இந்த பேஜ்ல புனையினும் புல்லெனும் நட்பு அப்படிங்கிற திருக்குறள்ல இருந்து புல் அப்படின்னா கீழான அப்படிங்கிறது பொருளா இருக்குங்க. அப்ப அதுக்கான எதிர்ச்சொல் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலான அப்படிங்கிறது கரெக்டுங்க. அப்போ ஆப்ஷன் டி மேலான அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க. அடுத்த கேள்வி, எண்ணி துணிய கருமம், கருமம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7th தமிழ்ல இயல் 6ல பேஜ் நம்பர் 144ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. எண்ணி துணிய கருமம் அப்படிங்கிற திருக்குறள்ல இருந்து கருமம் அப்படின்னா செயல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த பொருளை வந்து ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ செயல் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க. அடுத்த கேள்வி, சரியான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூற்று 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி திருவாமூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது கூற்று திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது தாண்டகவேந்தர் என அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது கூற்று ஆளுடைய அரசு வாகீசர் என அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10th ஓல்டு தமிழ்ல இயல் 7ல பேஜ் நம்பர் 155ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. 11th ஓல்டு தமிழ்லயும் தேவார பாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசரை பத்தி கொடுத்திருப்பாங்க. அந்த பேஜையும் ரெஃபர் பண்ணி பாருங்க. இந்த தேவார பாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியர் குறிப்புல திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் வந்து திருவாமூர்னு சொல்லியிருக்காங்க. இவருடைய வேறு பெயர்கள் வந்து அப்பர், வாகீசர் என்று அழைக்கப்படுகிறார் சொல்லியிருக்காங்க. இவர் தாண்டகம் பாடுவதில் வல்லவர் என்பதால் தாண்டகவேந்தர் என அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூர் அப்படிங்கிறது கரெக்ட். திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார் அப்படிங்கிற பாயிண்டும் கரெக்ட். தாண்டகவேந்தர் என அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறதும் கரெக்டுங்க. ஆளுடைய அரசு வாகீசர் என அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறதுமே கரெக்டுங்க. இதுல இந்த ஆளுடைய அரசு திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்காது. 11th இருக்காது, 10th வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காதுங்க. இதுக்கு நீங்க வந்து அவுட் சோர்ஸ் தாங்க ரெஃபர் பண்ணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆளுடைய பிள்ளை, அதே மாதிரி ஆளுடைய நம்பி அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொறுத்துகையிலையும் வந்து கேட்பாங்க. இண்டிவிஜுவலா அவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால இந்த சைவ திருமுறைகள் படிக்கும்போது கொஞ்சம் டீப்பா அவுட் சோர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி படிச்சுங்க. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனைத்தும் சரி அப்படிங்கிறது கரெக்டுங்க. அடுத்த கேள்வி, பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 12th ஓல்டு தமிழ்ல இயல் 6ல பேஜ் நம்பர் 92ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. மறுமலர்ச்சி பாடல்கள்ல இந்த நூல் குறிப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரதியார் பாஞ்சாலிய பாரத தாயா வந்து உருவகப்படுத்தி எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் ஏ பாஞ்சாலி சபதம் அப்படிங்கறது கரெக்டுங்க. அடுத்த கேள்வி, அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6th ஓல்டு தமிழ்ல டேம் 3ல இயல் 3ல பேஜ் நம்பர் 44ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. மரமும் பழைய குடையும் அப்படிங்கிற பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் குறிப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகிய சொக்கநாத புலவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தச்சநல்லூரில் பிறந்தாருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. ஓகேங்க. அடுத்த கேள்வி, வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9th ஓல்டு தமிழ்ல டேம் 1ல இயல் 2ல பேஜ் நம்பர் 41ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிற லெசன்ல நூல்வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பெற்றது அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க. அடுத்த கேள்வி, காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 11th தமிழ்ல இயல் 3ல பேஜ் நம்பர் 63ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. காவடி சிந்து அப்படிங்கிற பாட்டுல அண்ணாமலையார் வந்து பாத்தீங்க அப்படின்னா காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ ஆப்ஷன் பி அண்ணாமலையார் அப்படிங்கிறது கரெக்டுங்க.
ஓகேங்க, அடுத்த கேள்வி குறுந்தொகையின் அடிவரையறை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9th தமிழ்ல இயல் 9ல பேஜ் நம்பர் 240 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. குறுந்தொகை பாட்டுல நூல்வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 அடி சிற்றலையும் 8 அடி பேரலையும் கொண்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் ஏ 4 to 8 அப்படிங்கிறது கரெக்டுங்க. தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டி உள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9th தமிழ்ல இயல் 3ல பேஜ் நம்பர் 71 வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. மணிமேகலை அப்படிங்கிற பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று இளங்கோவடிகள் சாத்தனாரை பாராட்டி உள்ளார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி பொருத்தமான அருஞ்சொல் பொருள் கூறுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10th தமிழ்ல இயல் 7ல பேஜ் நம்பர் 169 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சிலப்பதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சொல்லும் பொருளை வந்து ரெஃபர் பண்ணி பாருங்க. வெறுக்கை அப்படின்னா செல்வம் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்பவர் அப்படிங்கிறது கரெக்ட். காருகர் அப்படிங்கிறது நெய்பவர் அப்படிங்கிறது கரெக்டுங்க. பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர் அப்படிங்கிறது கரெக்டுங்க. அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டுங்க. அப்ப ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேங்க, அடுத்த கேள்வி பொன்னும் துயிரும் முத்தும் மன்னிய என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10th தமிழ்ல இயல் 4ல பேஜ் நம்பர் 88 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இந்த புறநானூற்று பாடல தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொடுத்திருக்காங்க. பொன்னும் துயிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரு மணியும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா புறநானூறு அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி கீழ்காண்பவற்றுள் பொருத்தமில்லாததை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நற்றிணை பரிபாடல் கலித்தொகை 10 பாட்டு கொடுத்திருக்காங்க. நற்றிணை பரிபாடல் கலித்தொகை வந்து 8 தொகை நூல்கள், 10 பாட்டு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட். அப்ப ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேங்க, அடுத்த கேள்வி கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சிலை என்றும் கூறும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8th தமிழ் இயல் 4ல பேஜ் நம்பர் 71 கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 11th 92வது பேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பின்வரும் நாலடியார் பாடலை படித்து சுவைக்க அப்படிங்கிறதுல கல்வி கரையில கற்பவர் நாள் சில கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி தமிழக கல்வி வரலாறு அப்படிங்கிற பாடத்துல இந்த பாக்ஸ்ல கல்வி அழகே அழகு நாலடியார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி நாலடியார் அப்படிங்கிறது சரிங்க. பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல புகவா என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7th தமிழ்ல டேம் 3ல இயல் 1ல பேஜ் நம்பர் 2ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. விருந்தோம்பல் அப்படிங்கிற லெசன்ல சொல்லும் பொருளும்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா புகவாக அப்படிங்கிறது உணவாக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி உணவு அப்படிங்கிறது கரெக்டுங்க. அடுத்த கேள்வி முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7th ஓல்டு தமிழ்ல டேம் 1ல இயல் 1ல பேஜ் நம்பர் 29 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. முதுமொழி காஞ்சி பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நூல் குறிப்புல முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறதுக்கு வேறு பெயர் அறவுரை கோவை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அறவுரை கோவை அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி பொம்மல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 10th தமிழ்ல இயல் 3ல பேஜ் நம்பர் 56 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. மலைப்படுகடாம் பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் பொருளும்ல பொம்மல் அப்படின்னா சோறு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி சோறு அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9th தமிழ்ல இயல் 3ல பேஜ் நம்பர் 93 வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. திருக்குறள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே என்று இறைவனின் திருவடிகளை பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10th தமிழ்ல இயல் 8ல பேஜ் நம்பர் 200 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இந்த பேஜ்ல இந்த நயம் பாராட்டுக அப்படிங்கிற பாட்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல 3வது லைன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே அப்படின்னு சொல்லிட்டு. இத பாடியவர் வந்து பாத்தீங்கன்னா வள்ளலார். அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமலிங்க அடிகள் அப்படிங்கிறது கரெக்டுங்க. அடுத்த கேள்வி பாடல் அறிந்து பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மீதுன் விரும்பேல் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் மருந்தின வேண்டாம் யாக்கைக்கு வந்து கேட்டிருக்காங்க. ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஔவையார் திருமூலர் திருவள்ளுவர் கவிமணி கொடுத்திருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரெஃபர் பண்ணிக்கங்க. நான் பேஜ் நம்பர் இயல் எல்லாம் கொடுத்திருக்கிறேன். 8th நியூல வருமுன் காப்போம் அப்படிங்கிற லெசன்ல காலை மாலை உலாவி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகனர் பாடுனது. மருந்தின வேண்டாமாம் யாக்கைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள். 8th ஓல்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா
திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டாருங்கிறது திருமூலர் சொன்னது. 9th ஓல்டுல மீதுன் விரும்பேல் அப்படிங்கிறது ஔவையார் சொன்னதுங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 4 1 2 3 அப்படிங்கிறது கரெக்ட்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகலாய்வு நடந்த இடம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 9th தமிழ்ல இயல் 3ல பேஜ் நம்பர் 74ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அகலாய்வுகள் அப்படிங்கிற பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல அரிக்கமேடு அகழ்வாய்வில் ரோமானிய மட்பாண்டங்கள் கிடைத்தன, அதனால் ரோமானியருக்கும் நமக்கும் இருந்த வணிக தொடர்பு உறுதிப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ ஆப்ஷன் ஏ அரிக்கமேடு அப்படிங்கிறது கரெக்டுங்க. அடுத்த கேள்வி. ஆரப்பாளையம், ராஜபாளையம் என்ற ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7th ஓல்டு தமிழ்ல டேம் 1ல இயல் 1ல பேஜ் நம்பர் 13ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. ஊரும் பேரும் அப்படிங்கிற பாடத்துல இந்த பேஜ்ல நாயக்க மன்னர்கள் தமிழகத்தை ஆட்சி செய்த போது ஆரப்பாளையம், ராஜபாளையம் அப்படிங்கிற பேரெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ ஆப்ஷன் சி நாயக்கர்கள் அப்படிங்கிறது கரெக்டுங்க. அடுத்த கேள்வி. காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6th தமிழ்ல இயல் 4ல பேஜ் நம்பர் 85ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. கல்வி கண் திறந்தவர் அப்படிங்கிற பாடத்துல இந்த பேஜ்ல காமராஜரை கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லி பாராட்டியவர் தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் டி தந்தை பெரியார் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 8th தமிழ்ல இயல் 1ல பேஜ் நம்பர் 9ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. தமிழ் வரி வடிவ வளர்ச்சி அப்படிங்கிற பாடத்துல இந்த பேஜ்ல வீரமாமுனிவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் எழுத்துல வரி வடிவத்துல சீர்திருத்தம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ ஆப்ஷன் சி வரி வடிவம் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6th தமிழ்ல இயல் 1ல பேஜ் நம்பர் 6ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. தமிழ் கும்மி அப்படிங்கிற பாட்டுல பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம், இவர் பாவலரேறு என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் சொல்லியிருக்காங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்த கேள்வி. திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 9th தமிழ்ல இயல் 1ல பேஜ் நம்பர் 3ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற பாடத்துல இந்த பேஜ்ல திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ குமரிலப்பட்டர் அப்படிங்கிறது கரெக்டுங்க. அடுத்த கேள்வி. சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஸ் உடையனவாக காண கிடைக்கின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 9th தமிழ்ல இயல் 6ல பேஜ் நம்பர் 155ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சிற்பக்கலை பாடத்துல சமண மதத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையனவாக உள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும். ஓகேங்க, அடுத்த கேள்வி. பொறுத்துகேவா கேட்டிருக்காங்க சிறுகதை ஆசிரியர். உண்மை சுடும், கலைக்க முடியாத ஒப்பனைகள், பாலைப்புறா, இரவின் அறுவடை கொடுத்திருக்காங்க. இந்த சைடு வண்ணதாசன், புவியரசு, ஜெயகாந்தன், சு சமுத்திரம் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9th 10th கொடுத்திருக்காங்க. இந்த பேஜ் நம்பரை நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க. அக்கறை அப்படிங்கிற பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணதாசன் அவர்கள் எழுதினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9th தாய்மைக்கு வறட்சி இல்லை அப்படிங்கிற பாடத்துல பாலைப்புறா வந்து சு சமுத்திரம் அவர்கள் எழுதினாருன்னு சொல்லியிருக்காங்க. 10th ஜெயகாந்தன் லெசன்ல உண்மை சுடும் வந்து ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 3 1 4 2 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சருங்க. அடுத்த கேள்வி. தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 11th தமிழ்ல இயல் 8ல பேஜ் நம்பர் 209ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. தொலைந்து போனவர்கள் பாடத்துல அப்துல் ரஹ்மான் வந்து தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ ஆப்ஷன் ஏ அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிறது கரெக்டுங்க. அடுத்த கேள்வி. வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 8th தமிழ்ல இயல் 2ல பேஜ் நம்பர் 25ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. ஓடை அப்படிங்கிற பாடத்துல இவருக்கு பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது வழங்கியுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ ஆப்ஷன் பி செவாலியர் விருது அப்படிங்கிறது கரெக்டுங்க. அடுத்த கேள்வி. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 6th தமிழ்ல இயல் 6ல பேஜ் நம்பர் 127ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற பாட்டுல நூல்வெளியில திராவிட நாட்டின் வானம்பாடி வந்து முடியரசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ ஆப்ஷன் பி முடியரசன் அப்படிங்கிறது கரெக்டுங்க. அடுத்த கேள்வி. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
இதுக்கான ஆன்சர் 7th தமிழ்ல இயல் 1ல பேஜ் நம்பர் 3ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. எங்கள் தமிழ் கவிதையில தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அப்படிங்கிறது கரெக்ட்டுங்க. அடுத்த கேள்வி, சான்றோர் பாலர் ஆப சலார் சலார் பாலர் ஆகுபவே இப்பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 10th ஓல்டு தமிழ்ல இயல் 4ல பேஜ் நம்பர் 88ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. புறநானூறுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கடைசி அடியில இது கொடுத்திருக்காங்க, சான்றோர் பாலர் ஆப அப்படிங்கிற அடி. அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா புறநானூறு அப்படிங்கிறது கரெக்ட்டுங்க. அப்போ ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சருங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மலையூர், காட்டூர், மணிப்பூர், மருதூர் கொடுத்திருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7th ஓல்டு தமிழ்ல இயல் 1ல பேஜ் நம்பர் 11ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. ஊரும் பேரும் அப்படிங்கிற லெசன்ல இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மலையூர், காட்டூர், மருதூர், கடலூர் எல்லாம் வந்து ஊர் என்ற பின்னோட்டு வந்து காணப்படுதுங்க. அதே மாதிரி மணிப்பூர்லயும் ஊர் என்ற பின்னோட்டு காணப்படும். இருந்தாலும் இது வந்து நம்ம லோக்கல்ல வழங்குற பேருங்க. மணிப்பூர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வடகிழக்கு மாநிலங்கள்ல வந்து இருக்கு. அப்ப பொருந்தாதது வந்து பாத்தீங்க அப்படின்னா மணிப்பூர் அப்படிங்கிறது கரெக்ட்டுங்க. அடுத்த கேள்வி, வில்விண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 10th தமிழ்ல இயல் 2ல பேஜ் நம்பர் 48ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. வில்விண்ட் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சுழல் காற்று அப்படிங்கிறது கரெக்ட்டுங்க. ஆப்ஷன் பி சுழல் காற்று அப்படிங்கிறது கரெக்ட்டுங்க. அடுத்த கேள்வி, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிலார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 9th தமிழ்ல இயல் 2ல பேஜ் நம்பர் 43ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. பெரிய புராணம் பாடத்துல பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று இவரை மீனாட்சி சுந்தரனார் பாராட்டுகிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 11th தமிழ் 2018 எடிஷன்ல இயல் 9ல பேஜ் நம்பர் 222ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சித்தர் உலகம் பாடத்துல யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதே சித்தர் நோக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஆப்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னா வள்ளலார், அருணகிரிநாதர், தாயுமானவர் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சித்தர் இல்லைங்க, திருமூலர் மட்டும்தான் சித்தர். அப்ப ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி என்ற பாடலை பாடிய சித்தர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 11th தமிழ்ல 2018 எடிஷன்ல இயல் 9ல பேஜ் நம்பர் 224ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சித்தர் உலகத்துல நந்தவனத்தில் ஒரு ஆண்டி பாடலை வந்து பாடியவர் கடுவெளி சித்தர்னு கொடுத்திருக்காங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் பி கடுவெளி சித்தர் அப்படிங்கிறது கரெக்ட்டுங்க. அடுத்த கேள்வி, சித்தர்களில் ஆதி சித்தர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 11th தமிழ்ல 2018 எடிஷன்ல இயல் 9ல பேஜ் நம்பர் 222ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சித்தர் உலகத்துல சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர்னு கொடுத்திருக்காங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ ஆப்ஷன் டி திருமூலர் அப்படிங்கிறது கரெக்ட்டுங்க. அடுத்த கேள்வி, குறவஞ்சி என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 11th தமிழ்ல இயல் 6ல பேஜ் நம்பர் 157ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. குற்றால குறவஞ்சி பாடத்துல இந்த நுழைய முன்னிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா குறவஞ்சி அப்படிங்கிறது சிற்றிலக்கியம் சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. அடுத்த கேள்வி, எழுதப்படாத பாடல் டேஸ் எனப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 6th ஓல்டு தமிழ்ல டேம் 1ல இயல் 3ல பேஜ் நம்பர் 50ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சோ இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தாளில் எழுதப்படாத பாடல் தான் நாட்டுப்புற பாடல்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ ஆப்ஷன் ஏ நாட்டுப்புற பாடல் அப்படிங்கிறது கரெக்ட்டுங்க. அடுத்த கேள்வி, தமிழ் விடு தூது நூலின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 9th தமிழ்ல இயல் 1ல பேஜ் நம்பர் 12ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. தமிழ் விடு தூது பாட்டுல இந்த பேஜ்ல தமிழ் விடு தூது மதுரையில் கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்ப ஆப்ஷன் சி மதுரை சொக்கநாதர் அப்படிங்கிறது கரெக்ட்டுங்க. அடுத்த கேள்வி, மடல் ஏறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் புக்ல என்னால ஃபைண்ட் பண்ண முடியலீங்க, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ திருமங்கை ஆழ்வார். அடுத்த கேள்வி, தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10th தமிழ்ல இயல் 9ல பேஜ் நம்பர் 215ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. தேம்பாவணியில இந்த பேஜ்ல தேம்பாவணியினோட பாட்டுடை தலைவன் வந்து சூசையப்பர் என்னும் யோசப்பினை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாலன். அப்போ சூசை மாமுனிவர் அப்படிங்கிறது கரெக்ட்டுங்க. ஆப்ஷன் டி. ஓகேங்க, அடுத்த கேள்வி, வீரமாமுனிவர் இயற்றிய நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ லாஸ்ட் கொஸ்டின் இருக்க அதே பேஜ் நம்பர் தாங்க இதுவும். தேம்பாவணி அப்படிங்கிறது கரெக்ட்டுங்க.
அடுத்த கேள்வி, அகநானூறு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூற்று 1, அகநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. 2வது, இது நெடுந்தொகை என்று அழைப்பர். 3வது, இது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. 4வது, புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7th தமிழ்ல இயல் 4ல பேஜ் நம்பர் 80ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. கவின்மிகு கப்பல் அப்படிங்கிற பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நூல்வெளியில அகநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று, புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது, இந்நூலினை நெடுந்தொகை என்றும் அழைப்பர்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூற்று 1, அகநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று அப்படிங்கிறது கரெக்டுங்க. இந்நூலினை நெடுந்தொகை என்றும் அழைப்பர் அப்படிங்கிறதும் கரெக்ட். இது 10 பாட்டு நூல்களில் ஒன்று அப்படிங்கிறது தப்பு. புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது அப்படிங்கிறதும் கரெக்டுங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 2, 4 சரி அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 10th தமிழ்ல இயல் 6ல பேஜ் நம்பர் 138ல கொடுத்திருக்காங்க. கம்பராமாயணம் பாடத்துல நூல்வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி ராமாவதாரம் என பெயரிட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ ஆப்ஷன் சி ராமாவதாரம் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10th ஓல்டு தமிழ்ல இயல் 3ல பேஜ் நம்பர் 57ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. கம்பராமாயணத்துல குகனின் வருகை அப்படிங்கிற பாடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குகன் தான் வந்து 1000 படகுகளுக்கு தலைவன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ குகன் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, மையோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோ என்று வர்ணித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10th தமிழ்ல இயல் 6ல பேஜ் நம்பர் 137ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. கம்பராமாயணத்துல மையோ பச்சை நிற மரகதமோ மறிக்கின்ற நீல கடலோ கார்மேகமோ அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் தான் வந்து ராமனை வர்ணிக்கிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த பாடலை ரெஃபர் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் சி கம்பர் அப்படிங்கிறது கரெக்டுங்க. அடுத்த கேள்வி, பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10th ஓல்டு தமிழ்ல இயல் 1ல பேஜ் நம்பர் 8ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. திருக்குறள்ல இந்த பேஜ்ல எல்லோ பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. வெல்லாததில்லை, சொல்லாததில்லை, பொல்லாததில்லை, இல்லாததில்லைன்னு சொல்லி பாவேந்தர் பாரதிதாசன் வந்து திருக்குறளை பாடியிருப்பாரு. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாரதிதாசன். அடுத்த கேள்வி, கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன், நிறை குணத்தவன், குறைவில்லாதவன் என்று புகழ்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கோசலை. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா புக்ல இல்லைங்க, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகத்தை குறிப்பிடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9th தமிழ்ல இயல் 5ல பேஜ் நம்பர் 138ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. வீட்டிற்கோர் புத்தக சாலை அப்படிங்கிற பாடத்துல இந்த பேஜ்ல ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுபோக எக்ஸ்ட்ரா டேட்டாலாம் நிறைய கொடுத்திருக்காங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் டி தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் அப்படிங்கிறது கரெக்டுங்க. அடுத்த கேள்வி, ராமலிங்க அடிகளாரது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12th தமிழ்ல இயல் 5ல பேஜ் நம்பர் 111ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. தெய்வமணி மாலை அப்படிங்கிற பாடல்ல இந்த நுழைய முன் அப்படிங்கிற பாக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆண்மநேய ஒருமைப்பாட்டையும் சமய ஒருமைப்பாட்டையும் ஒளி வழிபாட்டையும் முன்வைத்து சீர்திருத்த சிந்தனை உருவான இடம் சென்னை. இவ்வுண்மை நெறியை உருவாக்கி வளர்த்த வள்ளலார் சென்னையில் வாழ்ந்து வடலூர் சென்று ஆன்மீக மையத்தை ஏற்படுத்தினார். அவரது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்தது கந்தகோட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் பி கந்தகோட்டம் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 9th தமிழ்ல இயல் 5ல பேஜ் நம்பர் 126ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. கல்வியில் சிறந்த பெண்கள் அப்படிங்கிற பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 9th தமிழ்ல இயல் 5ல பேஜ் நம்பர் 126ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. கல்வியில் சிறந்த பெண்கள் பாடத்துல சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இதே பேஜ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் அப்படிங்கிறது கரெக்டுங்க. அடுத்த கேள்வி, திணையளவு போதா சிறுபுல் நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை ஈற்றியவரை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6th தமிழ்ல இயல் 1ல பேஜ் நம்பர் 16ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இந்த பேஜ்ல தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும். அறிவியல் அறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்து இது. கருத்து திருவள்ளுவ மாலை என்னும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டு தாங்க. அப்ப அந்த பாடல் எழுதியவர் வந்து பாத்தீங்கன்னா கபிலர். ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேங்க, அடுத்த கேள்வி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9th ஓல்டு தமிழ்ல டேம் 2ல இயல் 2ல பேஜ் நம்பர் 42ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. உலகளாவிய தமிழர் அப்படிங்கிற லெசன்ல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்ற தமிழினத்தின் தொன்மையை புறப்பொருள் வெண்பா மாலை கூறும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்லயே இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் டேஸ் என காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7th ஓல்டு தமிழ்ல டேம் 2ல இயல் 2ல பேஜ் நம்பர் 25ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. தூங்கா நகர் அப்படிங்கிற பாடத்துல மருத மரங்கள் அடர்ந்த பகுதியாக இருந்தமையால் மருதை என வழங்கிய இடம் காலப்போக்கில் மதுரை என்றாகியதாம். கல்வெட்டில் மதிரை என்னும் பெயர் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி மதிரை அப்படிங்கிறது கரெக்டுங்க. அடுத்த கேள்வி. உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6th தமிழ்ல இயல் 1ல பேஜ் நம்பர் 6ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. தமிழ் கும்மி அப்படிங்கிற பாட்டுல தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ ஆப்ஷன் சி தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் ஓவேசா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூற்று 1, ஓவேசா இயற்பெயர் வேங்கடரத்தினம், இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம். 2வது, குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தார். 3வது, ஓவேசா 3ஆம் தமிழ் சங்கத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6th ஓல்டு தமிழ்ல டேம் 1ல இயல் 1ல பேஜ் நம்பர் 8, 9ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. தமிழ் தாத்தா ஓவேசா அப்படிங்கிற பாடத்துல இந்த பேஜ்ல குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியை அச்சில் பதிப்பித்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இந்த பேஜ்ல இவருடைய இயற்பெயர் வேங்கடரத்தினம், இவரோட ஆசிரியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீனாட்சி சுந்தரம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்ப கூற்று 1 இவருடைய இயற்பெயர் வேங்கடரத்தினம், ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிறது கரெக்டுங்க. குறிஞ்சிப்பாட்டை வந்து ஓலைச்சுவடியில் பதிப்பித்து வரும் இவர்தான். ஊவேசா 3ஆம் தமிழ் சங்கத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தப்பு. 3ஆம் தமிழ் சங்கத்தின் தலைவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 1, 2 அப்படிங்கிறது சரிங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. சி.வை. தாமோதரனாரால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12th தமிழ்ல இயல் 3ல பேஜ் நம்பர் 69ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. இந்த பேஜ்ல திராவிட சாஸ்திரி என்று சி.வை. தாமோதரனாரால் போற்றப்பட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ இதே பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10th ஓல்டு தமிழ்ல இருக்கும். அங்கேயும் ரெஃபர் பண்ணி பாருங்க. பரிதிமார் கலைஞருக்கு தனியா ஒரு பாடமே கொடுத்திருப்பாங்க 10thல, அதையும் ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ ஆப்ஷன் சி பரிதிமார் கலைஞர் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. நாடகம், அதன் விளக்கம், வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்புக்குரிய இலக்கணம், நடிப்பவர்க்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் எனும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8th ஓல்டு தமிழ்ல டேம் 2ல இயல் 2ல பேஜ் நம்பர் 29ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. நாடக கலை பாடத்துல இந்த பேஜ்ல பரிதிமார் கலைஞர் செயல் வடிவில் இயற்றிய தம் நாடகவியல் என்னும் நூலில் நாடகம், அதன் விளக்கம், வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்புக்குரிய இலக்கணம், நடிப்பவர்க்குரிய இலக்கணம் போன்றவற்றை குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் பி பரிதிமார் கலைஞர் அப்படிங்கிறது கரெக்டுங்க. அடுத்த கேள்வி. சிறுகதை ஆசிரியர்களையும் அவர்கள் எழுதிய சிறுகதைகளையும் பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கமலாலயன், பீசா குப்புசாமி, சமுத்திரம், வண்ணதாசன் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள், கலைக்க முடியாத ஒப்பனை, உனக்கு படிக்க தெரியாது, காகித உறவுகள் வந்து இந்த சைடு கொடுத்திருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9th, 10th, 8th வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. நான் பேஜ் நம்பர் எல்லாம் கொடுத்திருக்கேங்க, நீங்க ரெஃபர் பண்ணிக்கங்க. 9thல அக்கறை அப்படிங்கிற லெசன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கலைக்க முடியாத ஒப்பனைகள் வந்து வண்ணதாசன் எழுதினாரு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதே 9thல தாய்மைக்கு வறட்சி இல்லை அப்படிங்கிற லெசன்ல நூல்வெளியில காகித உறவு வந்து சமுத்திரம் அவர்களை எழுதினாருன்னு சொல்லியிருக்காங்க. இதுல புதிய நம்பிக்கை அப்படிங்கிற பாடத்துல உனக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிறது கமலாலயன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 8வதுல ஆன்ற குடி பிரித்தல் அப்படிங்கிற லெசன்ல
ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் பீசா குப்புசாமி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 3142 அப்படிங்கிறது கரெக்ட்டுங்க. அடுத்த கேள்வி, தேவதுந்துபி எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 10th தமிழ்ல இயல் 6ல பேஜ் நம்பர் 129 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. நிகழ்கலை அப்படிங்கிற பாடத்துல தேவதுந்துபி தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ ஆப்ஷன் சி தேவராட்டம் அப்படிங்கிறது கரெக்ட்டுங்க. ஓகேங்க. அடுத்த கேள்வி, பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12th தமிழ்ல இயல் 1ல பேஜ் நம்பர் 13ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. தம்பி நெல்லையப்பருக்கு அப்படிங்கிற பாடத்துல இந்த பேஜ்ல பாரதியாரின் கடிதங்களை பதிப்பித்தவர் ரா பத்மநாபன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ ஆப்ஷன் சி ரா பத்மநாபன் அப்படிங்கிறது கரெக்ட்டுங்க. ஓகேங்க. அடுத்த கேள்வி, தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9th ஓல்டு தமிழ்ல டேம் 2ல இயல் 1ல பேஜ் நம்பர் 15ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. மு வரதராசரின் கடிதம் அப்படிங்கிற பாடத்துல பேஜ்ல தம்பிக்கு சொல்லியிருப்பாரு, தலைமை உன்னை தேடி கொண்டு வந்தால் வரட்டும், நீயா தேடி அலையாதே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ ஆப்ஷன் ஏ மூவா அப்படிங்கிறது கரெக்ட்டுங்க.